வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் தேர்தல் களத்தை ஒட்டி சந்திப்பது. தேர்தல் களம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு சார். இப்போ திருச்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது ஃபைட்டு அதிமுகவா திமுகவான்றதுதான், அதை மக்கள் தீர்மானம் பண்ணுவாங்க அப்படின்னு பேசியிருந்தார். பிஜேபியை ஃபைட்ல இருந்து விலக்கி வச்சுட்டு திமுக மற்றும் அதிமுகவுக்கு இடையில் தான் சண்டை அப்படின்ற அந்த லைன் எடுக்க வேண்டியது எதனால? பிஜேபியை அப்படி ஒரு ஃபோர்ஸா நீங்க கருதலையா? இல்ல, நாங்க ஃபோர்ஸா பிஜேபியை கருதல. ஆனா திமுக அப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. எப்படின்னா அப்படி கொண்டு போனா அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு சுலபமா இருக்கும். களத்தை திமுக பிஜேபின்னு கொண்டு போகும்போது மூலம் ஏற்கனவே மோடி மீது அதிகமான அதிருப்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கு. அதை பயன்படுத்தி தான் 2019 அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது காரணம் மோடி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி. அதே போலதான் இந்த தேர்தலையும் கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நெரேட்டிவை திமுக செட் பண்ணது. அதை பிஜேபி பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு அது ஒரு லாபம் தானே. நான் தான் 2வது இடத்துல இருக்கிறேன்னு சொல்லும் போது அதை பயன்படுத்திட்டு இது பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு பக்கம் திமுக அண்ணா திமுகவை பிஜேபியினுடைய கள்ள உறவுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு கூட்டு இருக்குது, இவர்களுடைய பங்காளி சண்டை நீங்க கோவையில 10ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியுங்கிறாங்க. ஆக ரெண்டு பக்கமும் இடி போல இடி வாங்குறது அண்ணா திமுக இருந்தாலும், ஆனா உண்மை என்னன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து எதிர்க்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக. ஏன் காரணம் என்ன? ஒரு மக்கள் பலம் வாய்ந்த கட்சி இது, மக்களுடைய இயக்கம் இது. கடந்த தேர்தலிலே திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு வாக்கு வித்தியாசம் ஒரு 3.5% வாக்கு வித்தியாசம், 20 லட்சம் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஏற்கனவே பெர்மனண்டாவே அண்ணா திமுக 32% வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய கட்சி. திமுக 25ல இருந்து அதிகமா 28% தான். அதனால இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும், அது இல்லாம பிஜேபி கூட்டணியிலிருந்து அண்ணா திமுக விலகுனதுக்கு அப்புறம் ஒரு அச்சம் திமுக கிட்ட வந்திருக்கிறது நாங்க பாக்குறோம். அந்த பயம் காரணம் சிறுபான்மை மக்கள் அண்ணா திமுகவுக்கு மீண்டும் வாக்களிச்சுட்டா நாம கண்டிப்பா மிகப்பெரிய தோல்வியை அடைவோங்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட ஒரு களத்தை திசை திருப்பி திமுக கொண்டு போறாங்க. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று தூத்துக்குடியில நடந்த கூட்டத்தில் பேசும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. திருச்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த அளவில் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, ஃபைட் திமுக அதிமுகன்ற புரிதல் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கும் சந்தோஷம் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது வார்த்தை அளவுல, வாய் அளவு தான், உதட்டு அளவுல இருக்குது. ஆனா உள்ளத்துல வேற இருக்குது. எப்படின்னா உள்ளத்துல களத்தை பிஜேபி எதிரான ஒரு நிலைப்பாட்டில் அமைக்கணுங்கிறது திமுக விரும்புறாங்க. அதை நம்ம பாக்குறோம். நீங்க விவாதங்களாக இருக்கட்டும், அட்டாக்கா இருக்கட்டும், நீங்க பிஜேபியை நோக்கியே கொண்டு போறாங்க. நாங்க என்ன சொல்றோம், களத்தை தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுங்க ஸ்டாலின் அவர்களேன்னு தான் பேசுறோம். ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளை சுட்டி காட்டுங்க. நாங்க திமுக ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறோம் அப்படின்னு சொல்றோம். அதை விட்டு நீங்க உங்களுடைய செயலற்ற ஆட்சி தரனால கடந்த முறை 38 எம்பிக்களை தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுத்தது மக்கள். அந்த மக்களுக்காக அந்த எம்பிக்கள் என்ன செய்தார்கள் என்று நாங்க கேட்கிறோம். நீங்க அதை விட்டு மோடி அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்றீங்க. ஒரு மக்கள் எம்பிக்களை தேர்ந்தெடுத்தா அந்த எம்பிக்கள் மூலம் மக்களுக்கு என்ன பயன் கிடைச்சதுதான் முக்கியம். அப்ப அததான் நாங்க எதிர்கட்சியா சொல்ல முடியும். நீங்க அங்க போய் மக்களுக்காக எதுவுமே பேசாம, இன்னும் சொல்ல போனா பல முறை நீங்கள் வெளியில நின்று பாராளுமன்றத்துல பதாகை பிடிச்சிருக்கீங்க. அதுல ஒரே ஒரு முறையாவது தமிழ்நாட்டு உரிமை சார்ந்த நலன் சார்ந்த ஒரு பதாகை கூட நீங்க பிடிச்சது இல்ல. இங்க கல்ல தூக்கி காட்டுறீங்க. அங்க பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயாவது அந்த கல்ல தமிழ்நாட்டு எம்பிக்களாவது ஒரு முறையாவது தூக்கி காட்டியிருப்பாங்களா? எதுவுமே இல்ல. ஆகவே உங்களுடைய நிலைப்பாடு இரட்டை வேடம். இங்க அரசியலுக்காக, மக்களுடைய ஓட்டுக்காக இப்படி ஏமாத்துறீங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கு. இது 2024 அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தல். அப்போ பிரதமர் யாரு அப்படின்றதுதான் பிரதானப்படுகிறது. இப்ப
அதிமுகவுமே வந்தாலும் கூட அந்த இடத்துல இப்ப சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து பிஜேபி அரசை கடுமையாக தாக்கிதான் பேசுறாரு. மோடி வந்து இத்தனை வருடங்களாக தமிழ்நாட்டுக்கு வராமல் இப்போதுதான் வர்றாங்க அப்படின்றதெல்லாம் குறிப்பிடுறாரு சி.வி. சண்முகம் அவர்கள். அப்போ பிரதமர் வேட்பாளர் யாருன்னு நடக்கக்கூடிய தேர்தல்ல வந்து ஆல்ரெடி இருக்கிற பிரதமரை தானே சார் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல எப்படி பிரதமரை பேசாம தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க பிரதமரை பேசுங்க. நாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கறது நியாயமா இல்லையா? எம்பிக்களை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். இந்த எம்பிக்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு? நிதிகளை பெற்று வந்தாங்களா? நீட் தேர்வை ரத்து செய்தார்களா? காவிரிக்கான முழுமையான தண்ணீர் வர வச்சாங்களா? நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்ன, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்களான்னு கேட்கறதுல நியாயம் தானே? இந்த எம்பிக்கள் நிச்சயமா என்ன செஞ்சாங்கன்னு கேட்கறது நியாயம் தானே? நிச்சயமா சார். இப்ப தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் வரும்போது இப்ப கடைசியா நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கூட கடைசி 2-3 நாட்கள்ல கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விவகாரம் குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கும் போதும் கூட பிஜேபி அந்த இடத்துல அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பலமுறை வந்து மீனவர்களுடைய பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக பேசி இருக்கிறார், எழுதி இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து சேர்ந்து பிஜேபியை எதிர்க்கிறது அப்படின்றது தானே சார் தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸா இருக்க முடியும் இல்லையா? இல்ல, தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் எப்பயுமே வந்து சேர்ந்தெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க. அவரவர்கள் அணி சார்பில் அறிக்கைகள் வெடிப்பதும் கண்டனம் தெரிவிக்கிறது உண்டு. கடந்த காலங்கள்ல திமுக அதே நிலைப்பாட்டு தான் எடுத்திருக்குது. ஒரு மாநில கட்சியாக மக்கள் பலம் வாய்ந்த கட்சிகள் என்றால் தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக அதே நிலைப்பாட்டில் தான் ஏற்கனவே செஞ்சிருக்கிறதுனால அதே நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டு உரிமைக்காக எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவரும் வந்து மத்திய அரசாங்கம் வலியுறுத்தினார், திமுக ஒரு பக்கம் வலியுறுத்துறார். அது ஒரு பக்கம் இருந்தா கூட நான் என்ன சொல்றேன் சார், நாங்க எப்படி சார், நாங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துல ஒரு கூட்டணி இருந்தோம். ஆனா மத்திய மந்திரி சபையில இல்ல. இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை இணக்கமா ராஜதந்திரத்தோட 11 மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் மூடுற விஷயமாக இருக்கட்டும், 7.5% இடஒதுக்கீடு, இது எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ராஜதந்திரத்தோட அணுகி அந்த விஷயங்கள்லாம் நிறைவேற்றி மக்களுக்கு கொடுத்தோமே. அதே போன்று செய்யாம சண்டை போடுவதே முக்கியமா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சண்டை கூட அது நல்ல சண்டையா, அது நாடக சண்டையாங்கிறது பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதனால என்ன பயன் இருக்குங்கிறத கேள்வி மக்களுக்கு. எந்த பிரச்சனையா இருந்தா கூட அதனால் பயன் கிடைக்கணும் சார் மக்களுக்கு. மக்களுக்காக தானே கட்சி நடத்துறோம், ஆட்சிக்கு வந்திருக்கோம். நீங்க சண்டை போட்டுக்கிறதுனால எந்த பயனும் இல்லாத போது ஏன் சண்டை போடணும்? ஓகே, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இன்றைக்கு ஆளுநர் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது சார். ஏன்னா இதற்கு முன்பு இப்போ கவர்னர் குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்குல அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களும் கூட அந்த பட்டியலில் இருக்கிறது. அதையும் ஆளுநருக்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார். குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் பேரில் இந்த பல்கலைக்கழகமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஆளுநர் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் வந்து சேர்த்துதான் கேஸுக்கு போனது. ஆனா இன்றைக்கு மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது ஆளுநருக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறது வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா ஆளுநர் வந்து அது பீட் எனிபடி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் நாளைக்கு முதலமைச்சர் வேறு ஒருவராக இருந்தாலும் கூட அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமை அப்படின்ற இடத்துல ஆளுநரை விமர்சிக்க மறுக்கிறது எதனால? இல்ல, அவர் சொன்னனுடைய அர்த்தம் நீங்க தவறு. ஆளுநருக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே எந்த பிரச்சனையும் இல்லை. திமுகவுக்கும் ஆளுநருக்கும் தனிப்பட்ட முறையிலே பிரச்சனைகள் இருக்கு. இவர் அவரை அவமதிக்கிறார், அவர் இவரை அவமதிக்கிறார். இது தனிப்பட்ட பிரச்சனை. இவர்களுக்குள்ள தனிப்பட்ட விரோதம் நடக்குது. இங்க சட்டமன்றத்திலும் சரி, நீங்க வெளியிலும் சரி, நீங்க வந்து அரசு ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு நீங்கள் குற்றச்சாட்டு சொல்வது என்பது வேறு. ஆனால் சட்டமன்றத்துக்கு ஒரு கவர்னர் என்பவர் வந்த கைட அவரை கேலி கிண்டல் செஞ்சு போயாண்டு வெளியே துரத்துறது, பேசுறது, அவரை அவமதிக்கிறதுனாலதான் சொல்றோம் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு பிரச்சனை. ஆனால் ஆட்சியல் ரீதியாக அப்பொழுது 7.5% இடஒதுக்கீட்டுக்கு புரோகித் கையெழுத்து போடாதது கூட நாங்க வந்து உடனே அதை அமல்படுத்தணும். அப்புறமா வழிக்கு வந்தார். அதே போன்ற நீங்க கடைபிடிக்கலாமே. இப்ப கூட 10% இடஒதுக்கீடு உங்களுடைய வாக்குறுதியில இருக்கு. அதை நீங்க நிறைவேற்றலாம். ஆளுநர் கையெழுத்து போட்டா போடுறாரு, போடாட்டி போடுறாரு நீங்க செய்யலாமே. ஆனா அதை இல்லாம ஆளுநர் கூட சண்டை போடுறது உங்களுக்கு அதிகமான பயனை தராது சார். ஏன்னா ஒரு மாநில இது கூட்டாட்சி தத்துவம். அந்த கூட்டாட்சி தத்துவத்துல மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும்
கொள்கை ரீதியா சண்டை போடலாம். ஆனா தனிப்பட்ட விரோதத்தை நீங்க வளர்ப்பதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், அதாவது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பாதிக்கப்படும். அந்த பாதிப்பினால்தான் நீங்க சொல்ல போனீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் நீங்க வந்து பண்ணீங்கன்னா துறைமுகம், மதுரவாயில், பாலங்கள் அப்படியே நின்று போயிருக்கு. 8 வழிச்சாலை நின்று போயிருக்குது. பல்வேறு விஷயங்கள், மெட்ரோ ட்ரெயினுக்கு வர வேண்டிய நிதி 8 வழிச்சாலையை அதிமுக காலத்துல நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம்ல சார். அதிமுக ஆட்சியில மெட்ரோ ட்ரெயினுக்கு பணம் கொடுத்தாங்கல்ல சார், இப்ப ஏன் சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நான் என்ன சொல்றேன், அவர்கள் செய்தது தவறு இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த தனிப்பட்ட விரோதத்தை நீங்க வளர்த்து கிடைக்கக்கூடிய நன்மையெல்லாம் நீங்க ஏன் லாஸ் பண்றீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. அப்ப அந்த நன்மைகளை பெறுவதற்கான வழி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க நாகரிகத்தோட அரசியலை நடத்துங்க, கொள்கை ரீதியாக விமர்சனம் செய்யுங்க, தனி மனித தாக்குதலை நடத்தாதீங்க. அப்படிதான் என்னுடைய பணிமான வேண்டுகோள். இந்த அரசுக்கும் என்னண்டா, நீங்க கூட பாருங்க, அவர் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு ஏன் முதலமைச்சராக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து வெட்கம், சூடு, சொரணை இருக்கான்னு கேட்கறது எந்த வகையிலேயும் எனக்கு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்றாரு அவரு பல்ல காட்டுறாருங்கிறது, அதாவது ஒரு தனி உருவ விமர்சனம் என்பது கூட சார். முன்னாடி ராசா வந்து எடப்பாடியார் அவர்களுடைய தாயை வந்து விமர்சனிச்சார். இது போன்ற அதிமுக ஆள விமர்சனம், இப்படி இது போன்ற ஆளுநர் மீதையும் செஞ்சாங்க. நீங்க பொன்முடி அவர்கள் நீங்க வந்து ஒரு ஏளனமாக நீங்க பேசினாரு, அதனுடைய விளைவுதான் இவ்வளவு நடந்துகிட்டு. ஆனா பொன்முடி அவர்கள் அந்த ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆளுநர் வந்து பெரியாரின் பெயரை, காமராஜரின் பெயரை தவிர்த்து விட்டு, அம்பேத்கரின் பெயரை தவிர்த்து விட்டு அந்த உரையை புறக்கணிக்கிறார். கொள்கை ரீதியான கருத்தியல் எதிர்கருத்து வைங்க, நாங்க கூட எதிர்க்கிறோம், அது தவறு என்று சொல்லணும். நாங்க அண்ணாவை விமர்சனம் செய்வது கூட நாங்கள் விமர்சனம், அது வேற கருத்தியல் ரீதியான வேணாம். ஆனா தனிப்பட்ட விமர்சனம் என்பது கூடாது. இது தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்காது. இப்ப அந்த வெட்கம் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது பத்தி நம்ம பழையதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கடந்த இதற்கு முந்தைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர்கள்ல எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் இருந்த பொழுது சட்டப்பேரவையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திராணி இருந்தால் வக்கு இருந்தால் ஜெயித்து காட்டுங்கள்ன்ற வார்த்தைகளை எல்லாம் சட்டசபையிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அது புதிதா பயன்படுத்தப்படல அப்படின்றதான வருது. திராணி, வக்கு, தெம்புங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய வீரத்தை குறிக்கக்கூடிய விஷயம். ஆனால் சூடு, சொரண, இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து தமிழ் நிறைய தெரிந்தவர், வந்து என்னை விட அதிகமா தெரிந்தவர், அதனால சொல்றேன். சூடு, சொரணை, லாய்க்கற்றவர்கள், திருடர்கள் என்றெல்லாம் விமர்சனம் செஞ்சிருக்காங்க சார். அதெல்லாம் வார்த்தைகள். ஏன்னா அந்த பொறுப்புக்கு கண்ணியத்தோட பேசணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆனா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு தான் பேசுறாரு. ஓகே, ரைட் சார். இப்போ பிஜேபிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ பிஜேபி தான் தமிழ்நாட்டில் 2ஆம் இடம் பெறும்னு நிறைய கருத்து கணிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய இதுல பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இந்தியான்னு போட்டு ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க, என்டிஏன்னு போட்டு ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்டிஏன்னு போடும் போதே அந்த காலகட்டத்துல அதிமுக வந்து பிரிந்து விட்டது. அதற்கு முன்னாடியே 2-3 மாசம் முன்னாடியே பிரிந்துருச்சு. ஆனா அதிமுகன்னு போடாம அதர்ஸ்ன்னு போட்டுட்டாங்க. அதிமுக அந்த லிஸ்ட்லயே வரல. அதற்கு பிறகு வரக்கூடிய சில கருத்து கணிப்புகள் எடுத்து பார்த்தோம்னா அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லயே அந்த மாதிரி வருது. 2வது இடம் பிஜேபி அப்படின்னு பிளேஸ் பண்றாங்க. பிஜேபி அந்த 2வது இடத்தில் இருக்கிறது அப்படின்ற அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? தேசிய அளவிலான கருத்து கணிப்புகள்ல அதிமுகன்ற பெயரை தவிர்ப்பதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பிஜேபிங்கிறதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க, அதர்ஸ்ங்கிறதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க? பிஜேபி 18, அதர்ஸ் 21 வரைக்கும் கொடுத்தாங்க சார். 21. அந்த அதர்ஸ்ல அதிமுக வரலாம், ஏன்னா அவங்க அந்த கணிப்புல கொடுத்திருக்கலாம். அதிகமா 21ல நான் பார்த்த வரைக்கும் 30 நம்ம கொடுத்ததா சொன்னாங்க. அதர்ஸுக்கு அது கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். 2வது வந்து ஒரு நெரேட்டிவ் ஒண்ணு வந்து தொலைக்காட்சிகளுக்கு வந்து மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும், ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அந்த அழுத்தத்தை கொடுத்துறாங்க. நீங்க மத்திய அரசாங்கம் வந்து வேறு விதமான மிரட்டல்கள், இப்படிப்பட்ட செய்திகளை தான் இப்படிதான் கொண்டுட்டு போகணுங்கிறது. மாநில அரசாங்கம் வந்து நீ இப்படியெல்லாம் சொல்லலைன்னா கேபிள் டிவில இருந்து எடுத்துருவாங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த தொலைக்காட்சிகளுக்கு ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு வருமானம், தொலைக்காட்சியை வந்து அந்த ரேங்கிங்ல கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி ஆளுங்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை எப்பயுமே அனுசரிச்சு போகக்கூடியதுதான் நிலைமையா இருக்குது கடந்த ஒரு 3 வருஷமாவே.
சோ அதனால வந்து இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இது திமுக செட் பண்ற நரேட்டிவ். பிஜேபியை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக வேண்டி அதன் மூலம் மக்கள் கிட்ட வந்து மோடியினுடைய எதிர்ப்பலையை வேகமா எடுத்துக்கொண்டு போகும்போதுனா அந்த வாக்குகள் எல்லாம் அதிமுக போகாம திமுக வந்துரும்ட்டு ஒரு ஒரு எண்ணம் அவர்களுக்கு. பிஜேபி அதை பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளுக்கு அது ஒரு சாதகமா அமையுங்கிறனால. அதனால வந்து இந்த நீங்க கருத்து கணிப்பு எல்லாம் அது வந்து ஒரு சும்மா வந்து பொய்யான ஜோதிடம். அந்த ஜோதிடம் எல்லாம் வந்து பலிக்க போறதில்ல. அது ஒரு திணிப்பு தான் தவிர அது உண்மையா போறதில்ல. இந்த வெற்றி களம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அதில் நாங்க பேசுவது இந்த எம்பிக்கள் என்ன செய்தார்கள், நாங்கள் பேசுவது 509 கோடிகளை நீங்க வாங்குனீங்கள, நீங்க ஒரு சூதாட்ட அதிபரிடம் அதை ஏன் வாங்குனீங்கன்னு கேட்கிறோம். நாங்க கேட்பது ஒரு போதைப் பொருள் விற்பவரிடம் நீங்க நிதியை பெற்றீங்கள, ஏன் பெற்றீங்க அப்படின்னு கேள்விகள் கேட்கிறோம். அவர்களுக்கு அதற்கான பதிலை கொடுக்க முடியாம நேரடியா திமுக பிஜேபி பக்கமே திருப்புறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒருவேளை அப்படின்னா அதிமுக விமர்சனம் நேரடியாக கொள்கை சொன்னா நீங்க பிஜேபி டீம் பி டீம் சிஏ ஆதரிச்சவர்கள் அப்படிதான் கொண்டு போறாங்களே தவிர நீங்கள் ஆட்சி ரீதியாக கருத்துக்களை திமுக அதிமுக மீது எடுத்து வைக்கிறது இல்ல. இதுதான். அதனால வந்து இந்த தேர்தல் களம் முழுமையாக தேர்தல் அதிமுகவுக்கு சாதகமான தேர்தல் களமா இருக்கும் சார். ரைட். இன்னொரு பக்கம் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிற அண்ணாமலை அவர்கள் வந்து கோணியம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக வேண்டிக்கல, கோயம்புத்தூர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வானதி சீனிவாசன் ஷாக் ஆகி ஐயோ அப்படின்னு பாக்குறாங்க. இந்த பிஜேபியினுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பாக்குறீங்க? 400 சீட்டு தேசிய அளவுல, 40 சீட்டு மாநில அளவுலன்னு அவங்க போக்கஸ் பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? சார், அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் அனுபவம் இல்லாதவர். அரசியல் களத்துக்கு வந்து ஒரு தலைவர் ஆயிட்டுன்னா அவருக்கு வந்து தலைகால் தெரியாம அவரு புலம்புறாரு, பதட்டப்படுறாரு, பேசுறாரு, கத்துறாரு, கதறாரு. எப்படி பத்திரிகையாளர்களை சந்திக்கணுங்கிறது ஒரு ஒரு நாகரிகம் கூட இல்ல. ஒரு தலைவராக இருந்து பத்திரிகையாளர்களை எப்படி சந்திக்கணும், அவர்களோட எப்படி பேசணும், அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுங்கிற அந்த நாகரிகமே இல்லாத ஒருத்தர். அவர் வந்து நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தான் மாதிரி வார்த்தைகளை மாறி மாறி பேசி இன்னைக்கு பொய்யர் அண்ணாமலைங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. நீங்க நான் இப்ப கூட ஒரு வீடியோ பார்த்தேன் சார். அவருடைய வீடியோ இன்னைக்கு கூட பார்த்தேன். அவரு வந்து பெங்களூர்ல பேசுறாரு. நான் கன்னடியன் என்பதில் பெருமை கொள்கிறேன். நான் இனி தமிழியன் இல்லை. நான் தமிழ் மொழிக்காக, தமிழ் மக்களுக்காக எந்த வகையிலும் நான் காவிரிக்காக எல்லாம் நான் என்றைக்குமே குரல் கொடுக்க மாட்டேன். தமிழ் கர்நாடகா தான் சிறந்த மாநிலம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு கூட கேட்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசுறார். அதனால வந்து அவரை வந்து ஒரு தலைவராகவோ ஒரு எதுவுமே ஏத்துக்கிற முடியாது. அதுவும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பேசக்கூடிய நரம்பில்லாத நாக்கை கொண்ட அவர் எப்படி வேண்டாலும் உளருவார் என்பதுதான் நான் நினைக்கிறேன். அதனால அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் காலத்துக்கு இப்போ திமுக இருக்காங்க சார், அண்ணா திமுக இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் தடிப்பு இருந்தா கூட அந்த களத்தை எப்படி கொண்டுட்டு போகணும், நேரா பார்த்தா எப்படி பேசணுங்கிறதெல்லாம் அந்த அரசியல் நாகரிகத்தோட போயிட்டு இந்த அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல அரசியல் நாகரிகமே கெட்டுப்போச்சு. ஓகே, நிறைவா ஒரே ஒரு கேள்வி. அதிமுகவினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார். ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர். அம்மா இல்லைன்னா அவர் தான் அடுத்து எல்லாமே அப்படின்னு தொடர்ந்து 2 தடவை 3 தடவை காபந்து முதலமைச்சராக இருந்து செயல்பட்டு இருக்கிறார், ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு அவர் வந்து அவருக்குன்னு கட்சி இல்ல, அவருக்குன்னு சின்னம் இல்ல, சுயேட்சையாக அவர் போட்டியிடுறாரு. எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே வந்து அந்தோ பரிதாபம் வேதனை என்றுதான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் வந்து அதிமுகவுக்கு செய்த துரோகங்களால் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை. அது இல்லாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அதிமுக தொடர்ந்து வச்சிருந்தால் கூட யார் எங்களுடைய தலைமை வச்சிருந்தா கூட ஒரு கட்டத்துக்கு இப்படி எல்லாம் கொண்டு சென்று விடுவார்கள் என்பதை உணர்ந்துதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக ஒரு முடிவை எடுத்தார். இனி எக்காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம். எவ்வளவோ அழுத்தங்கள், எவ்வளவோ அனுகூலங்கள் எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் கூட்டணி சேருவோம் அப்படி என்று
பிரதமர் பேசினார், உள்துறை அமைச்சர் பேசினார். உள்துறை அமைச்சர் இரவு ஃபுல்லா காத்திருந்தார். வேண்டவே வேண்டாம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லி இந்த கூட்டணியை முழுக்க உடைப்பதற்கு காரணம் இன்றைக்கு ஓபிஎஸ் ஏற்பட்டிருக்கு தெரியுமா நிலை. அந்த நிலையை கொண்டு சென்று விடக் கூடாது. ஏன்னா பல மாநிலங்கள் உதாரணமாக இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க விஜயதரணி அவங்க எதை நம்பி அரச நம்பி புருஷனை கைய விட்ட கதையா. இன்றைக்கு பாருங்க அவங்க விரும்பி போயிருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் எம்எல்ஏ பதவியும் போயிருக்குது. அதுதான் இன்றைக்கு பிஜேபியினுடைய கூட்டணி சேர்ந்தாலோ பிஜேபியை ஆதரித்தாலோ இதே நிலைதான் மக்களுக்கு ஏற்படும். அவர்கள் ஆசை வார்த்தைகளை காட்டுவார்கள், அதுக்கப்புறம் ஒரே பாதாளத்துல தள்ளி விடுவார்கள். அப்படிதான் ஒவ்வொரு தேர்தல் களத்தை அமைத்து அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இந்த 2024 தேர்தலில் வரும் என்ற நம்பிக்கையோடு தான் அதிமுகவும் காத்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.